காவேரி, விஜய் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்ட்டா காவேரி வந்து கொஞ்ச நேரத்தில வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்றாங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இரு காவேரி, நான் போய் வாட்டர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போறாரு. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே நின்னுட்டுருக்காங்க. ஃபோன் ஏதோ வந்த மாரி இருக்கே மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்னுட்டுருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைமில அங்கே வராரு பசுபதி. பசுபதி வந்து காவேரியை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. காவேரி பண்ண வேலை, காவேரி அரைஞ்சது எல்லாமே பசுபதிக்கு ஞாபகம் வருது. விஜய் பண்ண வேலையும் ஞாபகம் வருது. விடவே கூடாது, இவளை அடித்து தூக்கிட வேண்டியதான், ஒரே அடி தான், நான் அடிக்கிற அடியில் இவ வந்து அவ்வளோதான் பஸ்பம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, வண்டியை வந்து காவேரி மேலே ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கரெக்டாக காவேரி வந்து அவரை பார்க்காம என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க காவேரி. ஃபோனில் வந்து என்ன ஆச்சு, என்ன மெசேஜாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதையே பார்த்துட்ருக்காங்க. வண்டி வரதை அவங்க பார்க்கல. அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து வண்டியை அவங்க மேலே ஏற்றுறதுக்காக போகிறாரு. கரெக்டாக விஜய் வந்து தடுத்துடுறாரு. காவேரியை அப்படியே இழுத்துடுறாரு. காவேரி இழுத்துட்டு வண்டியை பார்க்குறாரு. பார்த்தா வண்டி நம்பரே பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இந்த பசுபதி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கானா, இவனை சும்மாவே விடமாட்டேன், இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே காவேரி, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு ஒன்று, எனக்கு எதுவும் ஆகலைங்க, நல்ல காலம் நீங்கள் வந்தீங்க, நான் வேறு இப்படி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, என்ன காவேரி கொஞ்சம் இவன் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கா காவேரி, இப்படி இருந்தால் இப்படி பாப்பா வயிற்று வச்சுக்கின்னு இதெல்லாம் தேவையா காவேரி அப்படின்னா, சாரிங்க அப்படின்றாங்க. சாரியா, உனக்கு ஒன்றும் ஆவல் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. நல்ல காலம் நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காங்க. முதல்ல தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாரு. விடமாட்டேன் அந்த பசுபதியை, அந்த பசுபதி வேலையை காட்டுறானா, இதுக்கப்புறம் தான் இருக்குது இந்த விஜய் யாருன்னு அவனுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என்னாச்சுங்க அப்படின்னு, இல்லை அந்த இடிச்சிட்டு போன வண்டியை தெரியுமா, அந்த வண்டி யாருன்னு உங்களுக்கு, இல்லை காவேரி எனக்கு தெரியாது, காவேரி கிட்ட இப்போ விஷயத்த சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்போ காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா, காவேரி கிட்ட சொல்லாமல் தான் இந்த விஷயத்த நம்மளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. என்னங்க என்ன யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னொன்னே, இல்லை காவேரி அவன் வந்த ஸ்பீடுக்கு உன்னை இடிச்சிருந்தானே என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னோடனே, வேறு என்ன ஆயிருக்கும், நான் அவ்வளோதான், நான் மேலே போயிட்டுருப்பேன், காவேரி எவ்வளோ சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுறாரு. என்ன ஆச்சு காவேரி, உனக்கு ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, விளையாட்டு கூட அப்படின்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லாத, நான் சும்மா தாங்க சொன்னேன், நீங்கள் வரலன்னா அப்படி தானே ஆயிருக்கும், அதுக்காக தான் சொன்னேன், அதான் நான் வந்துட்டேன்ல, நான் இருக்கும்போது இந்த உலகத்துலேருந்து உன்னை யாரும் என்கிட்ட பிரிக்க முடியாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. எனக்கு தெரியுங்க அப்படின்றாங்க. சரி ரொம்ப பயந்துட்டியா, பாப்பா ரொம்ப பயந்துருக்கும்ல அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத காவேரி, நீ டென்ஷன் ஆனால் பாப்பாவும் டென்ஷன் ஆகிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. அந்த வண்டி நம்பர் எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காரு. உடனே வந்து என்ன பண்ண, நிவீனுக்கு வந்து கால் பண்ணுறாரு விஜய். விஜய் வந்து நிவீனுக்கு கால் பண்ணி, நிவீன் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் பிரதர் அப்படின்னோடனே, நீங்கள் வாங்க நேரில் பேசணும் அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னாச்சு விஜய், எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே, ஒரு முக்கியமான விஷயம், நானும் காவேரியும் வெளியே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் நிவீன் கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு நிவீன் அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த ஆள் அந்தளவு போயிட்டானா, அதான் எனக்கே ஒன்றும் புரியல, அந்த ஆள் பண்ண வேலைக்கு சும்மாவே இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் காவேரி வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், அந்த ஆள் மொத்த கோவத்தையும் காவேரி மேலே தான் வச்சுருக்கான் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் வேறு அந்த ஆளை ரொம்ப விருப்பேற்றி விட்டுட்டீங்கல்ல, நம்மலாம் சேர்ந்து தானே அந்த ஆளை வந்து இந்த மாதிரி பண்ணோம், அதான் காவேரி வேறு வந்து அரைஞ்சிட்டா, அதனால தான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் அந்த ஆள் இப்படி பண்ணிகிட்ருக்கான், அந்த ஆளை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் நிவீன்னு. சரி விடுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம், ஆனால் ஒரு விஷயம், அவங்க நீங்கள் காவேரியை வந்து விடாமல் பார்த்துக்கணும், காவேரி எக்காரில் கூட தனியாக எங்கேயுமே அனுப்பிடாதுங்க அப்படின்னோடனே, நான் இருக்கும்போது அங்கே நடந்துச்சு, நல்ல காலம் நான் வந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும்.